பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் டூன் வண்டி சார்பாக எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சரித்திர நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன் உங்களிடத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டிலே நமக்கு முன்னால் வாழ்ந்த மாமன்னர்களின் நீதிநெறி தவறாமல் உயிரினும் மேலாக நீதியை பெரிதெனக் கொண்டு சரித்திர வரலாற்றிலே பொன் எழுத்துக்கள் பொதித்து நம் தமிழ்நாட்டிற்கு என்றென்றும் மறையாத புகழை தேடித்தந்த நம் தமிழ் மாமன்னர்களின் நீதிநெறியோடு ஆட்சி புரிந்த வரலாற்று சிறப்பினை கூறிக்கொண்டு இந்த கற்பனை காவிய சரித்திர நாடகத்தை துவங்குகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிகள் வாழ்ந்த நாட்டில்தான் கதவு தட்டிய கல்வன் நான் தான் என்று தன் கரத்தை வெட்டி கொண்டு நீதியை காத்த பொற்கை பாண்டியன் பிறந்த புண்ணிய பூமிதான் இந்த தமிழ்நாடு. குற்றமற்ற கோவலை கொன்று குலமகளாம் கற்பரசி கண்ணகியை கண்ணீர் கடலில் மிதக்க விட்ட கொடியவன் நான் தான். யானே கல்வன் யானே அரசன் என்று அரியணையில் இருந்தவாறே ஆவியை போக்கி நீதியை காத்தானே மீன்கொடி பொறித்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அவன் பவனி வந்த பண்பான நாடுதான் நம் தமிழ்நாடு. புறாவிற்காக தன் தசையை கொடுக்க தயங்காது தராசில் ஏறினானே சிபிமன்னன். அந்த சிறப்பான மன்னனுக்கு சிரிப்பையும் சிந்தனையும் ஈகையையும் கற்றுத்தந்தது இந்த செந்தமிழ்நாடுதான். தேரேற்றிக் கன்றை கொன்றான் தன் மகன் என்றறிந்து தானும் அந் தேரையே ஓட்டி தன் மகன் வீதி விட ராங்கனைக் கொன்று பால் தரும் பசுவானாலும் வேல் தூக்கும் வேந்தன் மகனானாலும் நீதி ஒன்றுதான் என்றானே. புலிக்கொடி பொறித்த மனுநீதி கண்ட சோழன். அவனை தந்ததும் இந்த தமிழ் நிலம்தான். மணிமேகலையை மாசுபடுத்த எண்ணியவன் மன்னன் மகன் உதயகுமரன் என்றறிந்து குடிமகன் ஒருவன் கொன்றுவிட்டதை கேட்டு கொதித்தெழுந்து நான் அல்லவா அவனை கொன்றிருக்க வேண்டும் என்ற நெறியாளனை தந்த சிறப்பான நாடுதான் இந்த செந்தமிழ்நாடு. இன்னும் இரவாத நூல் யாத்த அகத்தியனை, காப்பியனை, வள்ளுவனை, சீத்தலை சாத்தனை, நக்கீரனை, கபிலனை, கம்பனை, நாகனாரை, ஔவையை, காக்கை பாழனியை பெற்றெடுத்து அவர்களால் இரவாத காவியத்தை பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்புமிக்க வண்டமிழ் நாடுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாடு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீரர்களை சுமந்து பெற்றெடுத்து பெருமை சொன்னது. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் போல் நேர்மையிலிருந்து சிறிது தவறினாலும் நின்றபடியே தன் ஆவி நீத்து மானங்காத்த மன்னர்களை பெற்று சிங்கம் போல் வீரம் கொண்ட செந்தமிழ்நாட்டு வரலாற்றில் பொன்னையும் பொருளையும் கொடுத்து மகிழ்ந்த கொடைவள்ளல் தன் தேரை முல்லை கொடிக்கு ஈந்து அரண்மனைக்கு கால்நடையாகவே நடந்து வந்தாரே. இப்படிப்பட்ட வரலாறு நம் வண்டமிழ்நாட்டைத் தவிர வேறு நாட்டில் காண்பது மிகவும் அரிதுதான். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க புகழென்றும். இதோ இங்கே நின்று கொண்டிருக்கும் இந்த கொள்ளைக்காரன் நாகதேவன் கூட தான் கொள்ளையடிப்பதை குலத்தொழிலாக கொண்டுள்ள போதும் தனக்கென்று சில கூட்டத்தாரை வைத்து கொண்டு தனக்கென்று சில நீதிமுறைகளை வகுத்து கொண்டு அதிலே வீரத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து வருகின்ற நாளிலே உருமாறி வந்தும் உதவிகள் செய்வாள் கருமாறி அன்னை கருணையை பெற்றால் அருள்மாறி பொழியும் அந்நியவள் வீடு அவனையோர் போற்றிடும் இந்த நாகதேவன் காடு. நம்பி அவளை தொழ நலங்கள் குறைவதில்லை, நாயகி அவள் அருளால் கவலைகள் வருவதில்லை. அம்பிகையே அம்மா என்றழைத்தால் போதும், தேவையை அறிந்துதவும் தெய்வம் அவள். தேம்பும் நிலப்போக்கும் அந்நியவள், யாவையும் அவள் கையில் யாவர்க்கும் அவளே தாய். யாது நலம் வேண்டினும் அளிப்பாள் ஒரு மனதாய். நாகதேவன் குகையிலிருந்து வந்து கம்பீரமாக நிற்கின்ற போது காவிரி வருகிறாள். என்ன காவேரி, ஒன்றும் சொல்லாமல் திகைத்து நின்று விட்டாய்? தலைவா, நம்மையும் நம் கூட்டத்தையும் பிடிப்பதற்கு மன்னர் மகன் மணிவண்ணனும் தளபதியின் மகன் குணசேகரனும் வந்திருக்கிறார்கள், அப்படித்தானே? என் சிந்தனையெல்லாம் செந்தின் பாய்ச்சும் செய்தி கொண்டு வந்த உன்னை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. தானாகவே கல்லறையை நோக்கி வந்து விட்டார்கள். என் நீண்ட நாளைய ஆசைக்கு வெற்றி கிட்ட போகிறது காவேரி, வெற்றி கிட்ட போகிறது. சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்க வந்தவர்கள் மிகவும் திறமைசாலிகளாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். வந்தவர்களில் மன்னர் மகன் மணிவண்ணன் மட்டும் தப்பித்து விட்டார். தளபதியின் மகன் குணசேகரனை கைது செய்து கொண்டு வருகிறார்கள். கை கட்டியதை வாய் கெட்டாமல் செய்து விட்டார்கள் மடையர்கள். நான் என் மகனை இழந்து காலமெல்லாம் தவிப்பது போல் மன்னனும் அவன் மகனை இழந்து காலமெல்லாம் கதறி கதறி சுற்றி திரிந்து புத்தி பேதலித்து மகனே மகனே என்று அலறி அலறி சாக வேண்டும். அதை நான் கண்டு ஆனந்தம் கொண்டு வாழ்நாளெல்லாம் சிரிக்க வேண்டும். அந்த எண்ணம் ஈடேறும் வரை எனக்கு வீடேது, விழியில் தான் உறக்கம் ஏது. கிடைக்காத காலம் கிடைத்தது, கிறுக்கர்கள் கெடுத்து விட்டார்கள்.
குதிரையில் வந்து கொண்டிருந்த இருவரையும் நம் ஆட்கள் அம்பெறிந்து தான் பிரித்து விட்டார்கள். அப்படியா? ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி மட்டும் என்பது எவ்வளவு உண்மை பாத்தியா? குணசேகரனை கூட நம் கார்மேகத்தால் அவ்வளவு விரைவில் பிடிக்க முடியவில்லை. அவர்கள் இருவரும் சுற்றிலும் வட்டமிட்டு வாள் போர் செய்தபோது கார்மேகத்தின் வாள் உடைந்து விட்டது. கார்மேகத்தை மறுவாள் வாங்கிக் கொண்டு போருக்கு வரச் சொன்னான். அப்பொழுது கார்மேகம் மயக்க மருந்து தடவிய வாளை வாங்கிக் கொண்டு போர் செய்யும்போது குணசேகரனின் உடலில் கீறி மயக்கத்தை உண்டு பண்ணி கைதியாக்கி கொண்டு வருகிறார்கள். என்ன, உண்மையாகவா? ஆமாம், மயக்க மருந்து தடவிய வாளை முத்தன்தான் கொடுத்தான். சரி, நீ போகலாம். கார்மேகம் வரட்டும், அவனை நான் கேட்கிறேன். சரி, நான் வருகிறேன்.